மாநில உறுப்பினர் மே ச பழனிவேல் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பெருமைமிக்க சட்டமன்றத்தில் எனது முதல் உரையை பேச வாய்ப்பு அளித்த அவை குறிப்பில் நான் கொடுக்கறது அப்படியே எழுதிக்கிறேன். அவை குறிப்பில் கொடுத்துக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. இல்ல நன்றி சொல்லிட்டீங்க. அவை குறிப்பில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்க. உட்காருங்க. இந்த பெருமைமிக்க சட்டமன்றத்தில் எனது முதல் உரையை பேச வாய்ப்பு அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், எங்கள் அரசியல் ஆசான், மக்கள் நம்பிக்கை தலைவர், மதிப்புக்குரிய திரு ஜி ஜோசப் விஜய் அவர்களே, எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருமான பாசமிகு அண்ணன் திரு ஆனந்த் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் மூத்த உறுப்பினர், 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை இந்த சட்டமன்றத்திற்கு மக்கள் பணியாற்றிய அவை முன்னவர் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர்கள் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு மூலம் பார்த்து கொண்டிருக்கும் கோடான கோடி மக்களுக்கும் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது மாண்புமிகு முதல்வர் திரு ஜி ஜோசப் விஜய் அவர்களுக்கு, வீரபாண்டி தொகுதி மக்களுக்கும் எனது குடும்பத்தினருக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை பரிந்துரை செய்த எங்கள் பாசமிகு அண்ணன் கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் திரு கே ஆனந்த் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் சார்பாக எங்களுடைய இந்த வெற்றியை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஒரு விஷயத்தை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக வாக்கு பதிவு செய்யப்பட்ட தொகுதி என் வீரபாண்டி தொகுதி. 93.48 விழுக்காடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை இங்கு நான் பதிவு செய்ய பெருமைப்படுகிறேன், கடமைப்படுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தின் வரலாறு என்பது வெறும் அரசியல் வரலாறு அல்ல. அது தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்தின் வரலாறு. மக்களின் உரிமைக்காகவும், சமூக நீதிக்காகவும், கல்விக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பல தலைமுறைகளை சேர்ந்த தலைவர்கள் இங்கு பணியாற்றியிருக்கிறார்கள். 1952 ஆண்டு தொடங்கிய சென்னை மாகாண சட்டமன்றத்தின் பாரம்பரியம் பின்னர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் வளர்ந்து இன்று மக்கள் ஜனநாயக குரலில் ஒலிக்கும் மிகப்பெரிய மாமன்றமாக அமைந்துள்ளது. இந்த மாமன்றத்தில் முதலமைச்சர்களாகவும் அமைச்சர்களாகவும் சட்ட உறுப்பினர்களாகவும் பணியாற்றிய பல்வேறு தலைவர்களின் பங்களிப்பு தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் அழியாத தடத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜ், பேரினர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், திரு மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர், புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த மண்ணின் மக்களுக்காக அரசியல் பணியாற்றியவர்கள். அந்த வழியில் இப்பொழுது நம் மாண்புமிகு முதல்வர் திரு ஜி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக மக்களால் ஆதரவு தரப்பட்டு முதல் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 34.92 விழுக்காடு பெற்று மகத்தான சாதனை படைத்துள்ளார். இந்த மகத்தான வெற்றி தமிழக மக்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் பாசமும் மட்டுமே. அதுபோல் சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, விவசாயம், நீர்வளம், அடிப்படை கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களித்த எண்ணற்ற அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பணிகளும் இந்த மாமன்றத்தின் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளன. அந்த வகையில் தமிழ்நாடு அமைச்சராக சிறந்து மக்கள் பணியாற்றிய திரு கக்கன் ஐயா, திரு ஜி சுப்பிரமணியம் ஐயா, திரு வெங்கட்ராமன் ஐயா, திரு எம் பக்வாச்சலம் ஐயா போன்றவற்றிற்கு பங்களிப்பு இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக விளங்கியது. அதுபோன்று சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக திரு ஜீவானந்தம் ஐயா, திரு ராமச்சந்திரன், காமன்வெல்த் கட்சியின் நிறுவன தலைவர், திரு MA மாணிக்கவேலு, த மெட்ராஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியின் முதல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக திரு நாகிரெட்டி அவர்கள் சிறந்தவும் விளங்கினார். மற்றும் அம்மையார் டாக்டர் திருமதி சத்தியவாணி முத்து, இவர் முதல் தலித் பெண் சட்டமன்ற உறுப்பினராக பெரம்பலூர் தொகுதியில் 1957 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மற்றும் திரு MS மரகையர், திரு KASG, காஜா ஷரீப் என்பது வரலாற்று போன்ற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் மக்களுக்கு ஆற்றிய பணி ஏராளம். இவர்கள் பணியை நிறைவு கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களின் நல்ல பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பது நமது கடமை. இந்த வழியில் எங்கள் முதல்வர் வழிகாட்டின்படி அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அயராது மக்கள் பணியில் ஈடுபடுவோம் என்று இந்த அவையில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த மாமன்றத்தில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு தொகுதியின் பிரதிநிதி மட்டுமல்ல, அவர்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கை, அவர்கள் லட்சக்கணக்கான மக்களின் குரல்,
அவர்கள் ஒரு தலைமுறையின் எதிர்பார்ப்பு. எனவே இந்த பதவியை அதிகாரமா நான் பார்க்கவில்லை. இது ஒரு பொறுப்பு, இது ஒரு கடமை, இது மக்களுக்கு வழங்கப்பட்ட சேவை செய்யும் வாய்ப்பு. எனது வீரபாண்டி தொகுதி மக்களின் தேவைகளில் இந்த பேரவையில் உரிய முறையில் எடுத்துரைப்பேன். இப்பொழுது அதில் சிலவற்றை இந்த நேரத்தில் இங்கு குறிப்பிடுவது என் கடமை. தன் தொகுதி மக்களை சந்தித்து அவர்களுடைய கலந்துரையாடி அவர்களின் அடிப்படை தேவையான நிறைவேற்றுவதும் அரசின் கடமை. அதில் சிலவற்றை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி பனமரத்துப்பட்டி பகுதியில் சேலத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் 2137 ஏக்கர் பரப்பளவில் பனமரத்துப்பட்டி ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி சேலம் மற்றும் ராசிபுரம் நகராட்சி குடிநீர் ஆதாரமாக இருந்துள்ளது. இந்த ஏரியில் சுமார் 7000 ஏக்கர் நிலங்கள் பாசன ஆதாரம் பெற்று பயன்பட்டு வந்தது. எனவே பனமரப்பட்டி ஏரி பழமையான ஏரியை புறமித்து மேட்டூரிலிருந்து தலைவாசல் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கு குழாய் மூலம் செல்லும் உபரி நீரை பனமரத்துப்பட்டி ஏரிக்கு கொண்டு வர வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் திருமணி முத்தாற்றில் சாய் கழிவு, பிளாஸ்டிக் பொருட்கள், குப்பைகள் போன்றவற்றை கலந்து வருகிறது. அதை சுத்திகரிப்பு செய்ய 171.25 கோடியில் அன்று அரசு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பட் இதுவரை அந்த ஒர்க்கு எதுவும் செய்யப்படவில்லை. பனமரத்துப்பட்டி ஏரியை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி பொதுமக்களுக்கு பயன்பாட்டு வகையில் ரூ. 54 கோடியில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது என்று கடிதம் நகல் எண் 11/7168/2024 22/11/2024 மூலமாக சேலம் மாநகராட்சிக்கு அறிவித்துள்ளது. எனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தங்கள் மூலமாக வைக்கும் வேண்டுகோள், மேற்கூறிய பணிகள் நிறைவேற்றப்பட்டால் 7000 ஏக்கர் நில விவசாய நிலங்களும் பொதுமக்களுக்கு பயன்பெறுவார்கள். ஆகவே இந்த ஏரியை சீர்படுத்தி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வீரபாண்டி தொகுதியில் காக்காப்பாளையம் முதல் இளம்பிள்ளை செல்லும் சாலையில் வேம்பிடிதாளம் ரயில்வே பாலம் உள்ளது. இந்த குறுகலான பாதையில் அடிக்கடி மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலையில் தான் 15 கிராம பொதுமக்கள் கடந்து செல்ல வேண்டியது. சிறிது மழை பெய்தாலும் ரயில்வே பாலத்தின் அடியில் குழிகளாக உள்ளதால் மழைநீர் எங்கு செல்லும் வழி இல்லாமல் அதிக அளவில் மழைநீர் தேங்கி விடுகிறது. இதனால் வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். பல கிராம மக்கள் வாழ்வார பிரச்சனை இந்த குரலாக ரயில்வே பாலம் உள்ளது. மேற்கொண்ட பிரச்சனைக்கு தீர்வு காண தற்காலிக சாலைகளை சரி செய்தும் குறுகிய பாலத்தின் நுழைவாயிலை அகலப்படுத்தியும் அதன் தொடர்ச்சியாக மேற்படி பகுதியில் மேம்பாலம் அமைக்க நமது அரசு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்று தாங்கள் மூலமாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நெய்க்காரப்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட கொட்டநாத்தூர் ஏரி சுமார் 330 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியில் பல வருடங்களாக ஆகாய தாமரை அதிக அளவு உள்ளது. மேற்கொண்டவற்றை அகற்றி 4 பஞ்சாயத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். வீரபாண்டி தொகுதியில் அரசு வேளாண்மை கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று மக்களின் கோரிக்கை நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதை நிறுத்தி செய்யுமாறு பேரவை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நெய்க்காரப்பட்டி, உத்தம சோழபுரம் மற்றும் புத்தூர் பஞ்சாயத்து மக்கள் ரயில்வே வேலி மூடப்பட்டதால் மழைக்காலங்களில் நீர்வடி பாதையை பயன்படுத்த முடியாமல் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்கிறார்கள். அதற்கு மாற்று வழியாக ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும். மற்றும் வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்டு இனம் பைரோஜி ஊராட்சிக்கு உட்பட்ட அரசம்பாளையம் செல்லும் வழியில் திருமணி முத்தாறு தரைப்பாலம் உள்ளது. மழை சிறிதளவு பெய்தாலும் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. இந்த தரைப்பாலத்தை கடந்த 7 கிராமங்கள் பொதுமக்கள் செல்ல வேண்டும். ஆகையால் மேற்கொண்ட திருமணி முத்தாறு பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும். வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பாப்பாரப்பட்டி பஞ்சாயத்தில் வெள்ளையன் கவுண்டன் காடு பகுதியில் உள்ள வாய்க்கால் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படாமல் 30 வருடங்களாக மேல் அப்படியே உள்ளது. இதனால் கழிவு நீர் ஊருக்குள் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்கிறது. இதனால் மக்கள் பல முறை தெருவில் இறங்கி போராடியும் எந்த நடவடிக்கை இல்லை. எனவே இந்த 350 மீட்டர் கழிவுநீர் வாய்க்காலை கட்ட வேண்டும் என்று தலைவர் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். வீரபாண்டி தொகுதியில் 7 அரசு பள்ளிகளில் சுற்றுச்சுவர் இல்லாமல் இருப்பதால் மாணவர்கள் பாதுகாப்பு கருதி கொண்டு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். வீரபாண்டி தொகுதியில் சுமார் 4000 குடும்பங்கள் சுமார் 50 ஆண்டுகால மேலாக வீட்டு மனை பட்டாக்கள் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். எனவே அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக பட்டா வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். வீரபாண்டி தொகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள், மின்வாரிய உதவியாளர்கள் ஆகியோர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதால்
அன்றாட பணிகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அவர்களது ஊதியத்தை முறைப்படுத்தி உயர்த்தி வழங்கடானம் செய்ய வேண்டும். இளம்பிள்ளை பேரூராட்சியில் நெசவு மற்றும் விசைத்தறி மூலம் சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனால் இளம்பிள்ளை பேரூராட்சி அதிக வரி வருவாய் ஈட்டி கொடுக்கிறது. அதனை கருத்தில் கொண்டு இளம்பிள்ளை பேரூராட்சி அருகில் உள்ள கிராமங்களை இணைத்து நகராட்சியாக அறிவித்து பகுதியில் ஜவுளி பூங்கா அமைப்பதில் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரபாண்டி தொகுதியில் பனமரத்து பகுதியில் அதிக அளவில் பலவிதமான பூக்கள் உற்பத்தி ஆகின்றன. அதனை விற்பனை செய்திட சுமார் 20 to 30 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டியுள்ளதால் விவசாயிகள் போக்குவரத்து செலவு நஷ்டத்தை தவிர்க்க பூக்கள் அதிகமாக உற்பத்தியாகும் காலங்களில் அதனை பாதுகாக்க குளிர்பாதன கிடங்கு கோல்டு ஸ்டோரேஜ் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொள்கிறோம். வீரபாண்டி தொகுதி முழுவதுமாக கடந்த 15 ஆண்டுகளாக சாலைகள் அனைத்தும் எவ்வித சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாதால் மிகவும் சேதமடைந்துள்ளது. அதன் சீர் செய்திட ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீரபாண்டி தொகுதி அன்றாட பயன்பாட்டிற்கு 15 பயணிகள் நிறக்கூடம் அமைத்து தர வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் மரவள்ளி கிழங்கு அதிக அளவில் உள்ளது. அதற்கு ஒவ்வொரு பருவ காலத்திலும் குறைந்த விலையே நிர்ணயம் செய்யப்படுகிறது. இனிவரும் காலங்களில் நியமான விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வீரபாண்டி தொகுதியில் 4 பேரூராட்சி மற்றும் 3 ஒன்றியங்கள் உள்ளடக்கிய சுமார் 2,60,000 வாக்காளர் கொண்டது. இதில் 52 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. இதில் நமது அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி 52 பஞ்சாயத்து 4 பேரூராட்சிகளில் இந்த 100 நாட்களில் அடிப்படை வசதி கோரி பொதுமக்களிடம் பெற்ற மனுக்கள் அத்தியாவசிய மனுக்கள் பேரில் பிடிஓ, இஓ மற்றும் அரசு துறை பொறியாளர்கள் ஆகியோரை அழைத்துக் கொண்டு சென்று கள ஆய்வு கொண்டதில் அடிப்படை மதிப்பீடு செய்தி அறிக்கைகள் அத்துறை அனுபவர்கள் கீழ்கண்டவாறு சமர்ப்பித்துள்ளார். மற்றும் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி, கழிப்பிட வசதி, இதர பணிகள் என்று 223 மனுக்களை பெற்று அதெல்லாம் அரசாங்கத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இவ்வளவு தொகையும் வேண்டும் என்று மனுக்கள் மூலம் பெற்று அது ஆல்ரெடி இந்த அடிப்படையில் மற்றும் அத்தியாவசிய கோரிக்கைகளையும் குறித்து 27/2026 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறையும் உள்ளாட்சி அமைச்சர்கள் அவர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆகையால் மேற்கொண்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நிறைவேற்றி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் நலன், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களின் முன்னேற்றம், மாணவர்களின் கல்வி, குடிநீர், சாலை வசதிகள், சுகாதாரம், தொழில் வளர்ச்சி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு போன்ற மக்களை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து நம் அனைவரும் செயல்பட வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த மாமன்றத்தின் ஜனநாயக மரபுக்கு உட்பட்டும் அரசியலை தாண்டி மக்கள் நலனை முன்னிறுத்தும் எனது பணிகளை செய்ய உறுதியளிக்கிறேன். பதவி என்பது நிரந்தரம் அல்ல. ஆனால் நாம் செய்யும் மக்களின் பணி வரலாற்றில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்துடன் உண்மையுடன் நேர்மையுடன் வெளிப்படுத்த முடியும் எனது சட்டமன்ற பணியை மேற்கொள்ள என்றும் இந்த மாமன்றத்தின் முன்னிலையில் உறுதியளிக்கிறேன். எங்கள் தலைவரை நம்பி எனக்கு வாக்களித்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் நான் தலைவணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை இந்த பேரவை அனுப்பி என் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவது எனது முதன்மை கடமையாக கருதுகிறேன். என் வெற்றி எனது வெற்றி அல்ல, அது வீரபாண்டி மக்களின் வெற்றி, அது எங்கள் கழகத்தின் வெற்றி, அது ஜனநாயகத்தின் வெற்றி, அது எங்கள் முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களின் வெற்றி மட்டுமே. என்னை இந்த மாமன்றத்தில் அழைத்து வந்த என் தொகுதி மக்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக, இந்த வரலாற்று காணாத வெற்றி தமிழக மக்கள் கிடைத்த வெற்றி, பெண்களுக்கு கிடைத்த வெற்றி, தாய்மார்களுக்கு கிடைத்த வெற்றி, இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றி. முதல்வர் ஒரு புதிய சரித்திரம் படைத்துள்ளார். அரசியல் நாட்டம் இல்லாத இளைஞர்களையும் பெண்களையும் அரசியல் பக்கம் ஈர்த்தார். தொலைக்காட்சியில், சமூக ஊடகங்களும் பொழுதுபோக்கில் நேரம் விரியம் செய்த பெண்களை, இளைஞர்களையும் இன்று அரசியலை உற்றுநோக்கும் செய்து அரசியலை பேசவும் வைத்தவர். சட்டமன்ற நிகழ்வில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பாரபட்சம் என்று நடத்தியதை அப்படியே நேரடியாக நம்மை தேர்ந்தெடுத்த மக்கள் பார்க்க ஒரு வரலாறு சாதனை படைத்துள்ளார். மிக கடைசியாக ஒரு விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இதை நான் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் கேட்கவும் விரும்புகிறேன். கடந்த 70 ஆண்டு காலங்களாக இந்த தமிழகத்தில் மக்கள் 2 திராவிட கட்சிகளையும் மாறி மாறி ஆட்சி செய்ய வாய்ப்பு வழங்கிய மக்கள் சேவை செய்ய அனுமதித்தது. இதே தமிழக மக்கள் இந்த முறை எங்கள் தலைவரின் மீது நம்பிக்கையும் பற்றும் கொண்டு எங்களை மக்கள் பணி செய்ய தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இதை உங்கள் 2 திராவிட கட்சிகளால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை? அப்பொழுது உங்களின் கூற்று மக்களின் தீர்ப்பு தவறானது என்றுதானே அர்த்தம்.
மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள். மக்களின் தீர்ப்பு ஒருபோதும் தவறாகாது. ஆகையால் மக்கள் தீர்ப்பை மதித்து அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மக்கள் பணி செய்ய அனுமதியுங்கள். ஒரே நிமிஷம் சார். எனக்கு இந்த பெருமை மிக்க மன்றத்தில் உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு தந்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வளரட்டும், தமிழ் மொழி சிறக்கட்டும், தமிழ் மக்கள் வளமுடன் வாழட்டும். நன்றி, வணக்கம். மோகன் அவர்கள் அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வீரமண்டை சட்டமன்ற உறுப்பினரும் பல இடங்களிலே விதிமுறைக்கு உட்பட்டிருக்கிற பட்டாக்கள் வழங்கப்படவில்லை என்று சொன்னார். எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், எங்கெங்கே இது போன்ற நிலைகள் இருக்கிறதோ எங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வருகிற போது உடனடியாக அந்த துறையின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கும் அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று துறையின் சார்பாக உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்கெங்கே இருக்கிறதோ அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் உங்கள் பகுதியில் இருக்கின்ற நிலைகளை எடுத்துச் சொல்கிற போது 15 நாட்களுக்குள் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் மோகன் அவர்கள் உட்கார். நீங்க பேசணுமா? மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவில். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு, தமிழகம் முழுவதும் இளைஞர்களால் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது. இது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படி விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிற காலங்களில், கடந்த காலங்களில் அந்தந்த காவல்துறை அலுவலகமோ அல்லது மாவட்ட துணை கண்காணிப்பாளரோ அனுமதி தந்தார். ஒன்று அனுமதி தருவது, இல்லை என்றால் வாயு வழியாக சட்ட ஒழுங்கை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதி தருவது. மாறாக 4 மாதமாக எனது தொகுதி திருவிடைமருதூரில் கூட கால்பந்து போட்டி, கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி நடத்துகிற பொழுது காவல் நிலையங்களில் அனுமதி கேட்டு நோட்டீஸ் தந்ததற்கு பிறகும் 1 மணி நேரத்திற்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் என்று கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. திருவிடைமருதூர் காவல் நிலையம் ஆதாரம். ஒருவேளை அரசு அந்த முடிவெடுத்து போட்டி நடத்தும் பொழுது கட்டணம் காவல்துறையில் செலுத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறதா, அல்லது ஆங்காங்கு இருக்கிற சூழலுக்கேற்ப செய்கிறார்களா என்ற நிலையை மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த சட்டப்பேரவை அறிவித்தால் அது தமிழகம் முழுவதற்கும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்ளும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு இந்த மாதிரி ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்ல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இதுவரைக்கும் எந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்படவில்லை. அப்படி செய்திருந்தால் உடனடியாக இந்த அவை முடிஞ்ச உடனே அந்த காவல்துறை கண்காணிப்பில் நானே நேரடி தொடர்பு கொண்டு, அப்படி ஒரு சுற்றறிக்கை கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த காவல்துறையும் விளையாட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிப்பதற்கு எந்த விதமான பணமோ வேற எந்த விதமான உத்தரவோ தேவையில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குவதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கணுமே தவிர பணத்தை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். உடனடியாக நாங்கள் அதை நடவடிக்கை எடுப்போம் பதிவு பண்ணுவோம்.